Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நாட்டு வெண்டைக்காய் யூஸ் பண்ணி ஒரு புளிக்குழம்பு பார்க்க போறோம். புளிக்குழம்புன்னு சொன்னாலே எல்லாருக்கும் நாக்கு வரும். அதுலேயும் நாட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி செய்யும்போது அது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் நாட்டு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது பார்க்க தான் பெருசாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப பிஞ்சாக தான் இருந்தது. மார்க்கெட்டில் கிடைக்கிற சாதாரண வெண்டைக்காய்க்கும் நாட்டு வெண்டைக்காய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டும்போது அந்த பிசுபிசுப்பு கம்மியாக இருந்தது, இன்னொன்று கிறிஸ்பியாக இருக்கும். வெட்டும்போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி செஞ்சு பாருங்கள். நான் 2 செடி தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் பறித்த 4-5 காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி அதுக்கப்புறம் நான் இந்த சைஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்புக்கு சின்ன வெங்காயம் 1-2 நான் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி 2 எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், பூண்டு ஒரு முழு பூண்டை அப்படியே ரொம்ப ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா, வேணும்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெண்டைக்காய் பயன்படுத்தி செய்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, வெங்காயத்து கூட வதக்காமல் இந்த மாதிரி தனியாக நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வலுவழுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே பாத்திரத்திலேயே நம்ம வதக்கிடலாம். இப்போது பச்சை மிளகாயும் அதோட வெங்காயத்தை போட்டு நான் நல்லா வதக்கிடுறேன். பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வெங்காயம் கலர் மாறின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்திருந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பொடிகள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ மல்லிப்பொடி பார்த்தீங்கன்னா 3-4 ஸ்பூன் போடலாம். இது எல்லாமே ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தீயாமல் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிகள் எண்ணெயில் வதக்கும் போது நல்ல குழம்பு வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான புளி நான் எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி காய் வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் நம்ம எடுத்துக்குவோம். நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அதோடய மிளகு ஜீரகம் சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கோங்க. குழம்பு நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ வெண்டைக்காய் 3/4 வாசி வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றாமலும் செய்யலாம். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும், கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா தேங்காய் ஊற்றிக்கோங்க. நல்ல குழம்பு கொதிக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வாசனைக்காக கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டு வெண்டைக்காய் யூஸ் பண்ணி நல்லெண்ணெயில் தாளித்து ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.